அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சால்விங் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிற தலைப்பை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த சால்விங் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது முக்கியம்? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ஸில் டிமாண்ட் கர்வ் அதோட டெரிவேஷன், சப்ளை கர்வ் அதோட டெரிவேஷன், அதில் இடைப்பட்ட ஸ்டெப்ஸில் இரண்டு ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இரண்டு ஈக்குவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணி ரெண்டு வேரியபிளுக்கான விடையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அதில் ஒரு அவுட்லைனாக சொல்லியிருப்போம். இந்த குறிப்பிட்ட எபிசோடில் நம்ம அது ஒரு டீட்டெயில்டு ப்ராசஸாக இதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஈக்குவேஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் இரண்டும் கொண்டு இருக்கும். ரைட், நடுவில் இருக்கிற இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிறது இரண்டு பக்கமும் சமம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது. இதில் x இஸ் ஈக்குவல் டு 2 இல்லை 3 இஸ் ஈக்குவல் டு y இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதில் நேரடியாக எக்ஸோட மதிப்பு இதுதான், ஒய்யோட மதிப்பு இதுதான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இதற்கு மாற்றா இங்கே ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது இல்லாமல் 3x மற்றும் yயோட கூட்டலின் மதிப்பு 1x மற்றும் yஐ கழித்தால் கிடைக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு கொடுக்கப்படும் பட்சத்தில் இங்கே இரண்டு வேரியபிள் இருக்குது, இதோட கூட்டல் 3, இங்கே இரண்டு வேரியபிள் இருக்குது, இதோட கழித்தல் 1. இப்படி கொடுக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் வெறும் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு 5 அப்படிங்கிறது 2x மற்றும் yயோட கூட்டல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதற்கான விடையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இரண்டு குறிப்பிட்ட வேரியபிள்ஸ் அதற்கான விடை இல்லாமல் இருக்குது. கொடுக்கப்பட்ட மதிப்பு அப்படிங்கிறது ஒன்றாக இருக்குது. ரைட், இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான டைரக்டான ஒரு கேஸாக நம்ம இங்கே பார்க்க முடியல. ரைட், x இஸ் ஈக்குவல் டு 2, y இஸ் ஈக்குவல் டு 3 இல்லாமல் இங்கே 2x மற்றும் y அப்படின்னு கொடுக்கப்படும் போது 5 இதோட கூட்டல் மதிப்பு தானே ஒழிய எக்ஸுக்கான மதிப்போ இல்லை ஒய்க்கான மதிப்போ இல்லை. இப்போ எக்ஸையோ இல்லை ஒய்யவோ நம்ம அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் இந்த குறிப்பிட்ட எக்ஸ்கான மதிப்பையும் ஒய்க்கான மதிப்பையும் நம்ம விடையாக எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நமக்கு இன்னொரு ஈக்குவேஷனாக 1 அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய் அதோட மதிப்புன்னு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இதில் இருந்து எக்ஸுக்கான விடையவும் ஒய்க்கான விடையவும் நம்ம எடுக்க முடியும். ரைட், அப்போது இரண்டு குறிப்பிட்ட வேரியபிள்ஸை நமக்கு அடையாளம் காண முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இன்றியமையான விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஈக்குவேஷன் தான் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு வேரியபிள் இருந்தால் தான் அதுக்கான மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். இரண்டு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இரண்டு ஈக்குவேஷன் இல்லாமல் அதற்கான சொல்யூஷனை நோக்கி நகர முடியாது. ரைட், இந்த புரிதலோட நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு போவோம். ரைட், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கேள்வி, ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுங்க சப்ஸ்டியூஷன் மற்றும் எலிமினேஷன் மெத்தடின் வழியாக. சப்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? சப்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒன்றுக்கு மாற்றா இன்னொன்றை நம்ம அதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் மற்றும் ஒய் அப்படிங்கிறதோட கூட்டலிருந்து எக்ஸை மட்டும் தனியாக வச்சு அதை எக்ஸுக்கு நிகரான மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எக்ஸுக்கு பதிலாக நம்ம அதை உள்ளீடாக கொடுக்கறதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ரைட், அந்த மெத்தடை நம்ம இனிஷியலாக பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் எக்ஸ் மற்றும் ஒய்யோட கூட்டலோட மதிப்பு 3x மற்றும் 2yயோட கூட்டல் மதிப்பு அப்படிங்கிறது 7. ரைட், இதில்
சப்ஸ்டியூஷன் மெத்தட் பற்றி நம்ம போகணும் அப்படின்னா எக்ஸையோ இல்லை ஒய்யவோ இடது பக்கமாக நிப்பாட்டிட்டு மிச்சம் இருக்கிற இன்னொரு வேரியபிளை ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போது ப்ளஸ் ஒய்யாக இருந்ததுன்னா அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒய்யாக மாறும். நம்ம ஒய்யை நிப்பாட்டிட்டு எக்ஸை கொண்டு போகிறோன்னா இங்கே ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறது அங்கே மைனஸ் எக்ஸாக மாறும். அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்போ இல்லை எக்ஸோட மதிப்போ கிடச்சிச்சுன்னா அந்த மதிப்பை கொண்டு இரண்டாம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதற்கான விடை எடுக்கலாம். ரைட், இந்த ப்ராசஸை இப்போ ட்ரை பண்ணும். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ் மற்றும் ஒய் கூட்டல் அப்படிங்கிறதோட மதிப்பு 3. இப்போது எக்ஸை மட்டும் நம்ம இங்கே ரீட்டைன் பண்ணிவிட்டு ஒய்யை இன்னொரு பக்கம் கொண்டு போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஒய் எதிர்பக்கம் போகும்போது மைனஸ் ஒய் அப்படின்னு மாறிடுது. எக்ஸின் மதிப்பு 3 மைனஸ் ஒய் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மதிப்போட வேல்யூவாக இருக்கிற 3 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே பிளக்இன் பண்ண போகிறோம்? இந்த எக்ஸுக்கு மாற்றா 3 மைனஸ் ஒய் அப்படிங்கிறத அங்கே பிளக்இன் பண்ண போகிறோம். ரைட், 3 இன்ட்டு 3 மைனஸ் ஒய். ஏன் இங்கே 3 மைனஸ் ஒய்யை உள்ளீடாக இங்கே கொடுத்துருக்கோம்? எக்ஸுக்கு நிகரான மதிப்பு அப்படிங்கிறது 3 கழித்தல் ஒய். அதனால் எக்ஸுக்கு மாற்றா 3 கழித்தல் ஒய் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கிற ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கு. இப்போது இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாமே ஒய் அப்படிங்கிற டேர்ம்ஸில் மாறிடுச்சு. மேலே எக்ஸ் ஒன்றாகவும் ஒய் இன்னொன்றாகவும் இருக்குது. ஆனால் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் வழியாக நம்ம இங்கே எக்ஸ் அப்படிங்கிறத இல்லாமல் ஆக்கி எல்லாமே ஒய் அப்படிங்கிற மதிப்பில் கொண்டு வந்தாச்சு. ரைட், 3 பெருக்கல் 3 9, 3 பெருக்கல் மைனஸ் ஒய் மைனஸ் 3y ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது தான் இதோட ஈக்குவேஷன் நம்ம மாற்றுறோம். மைனஸ் 3y ப்ளஸ் 2y இதை கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் ஒய் அப்படிங்கிறது இங்கே இதற்கான விடையாக வரும். மிச்சம் என்ன இருக்குது? இந்த பக்கம் 9, இன்னொரு பக்கம் 7. அப்போது 9 கழித்தல் ஒய் அப்படிங்கிறது 7. இந்த ஒய் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம்னா அது பாசிட்டிவ் ஒய் ஆகிடும். 7 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா நெகட்டிவாக ஆகும். அப்போது 9 கழித்தல் 7 அப்படிங்கிறது தான் ஒய்யோட மதிப்பு. ஏன் ஒய் அந்த பக்கமும் 7 இந்த பக்கமும் கொண்டு வரும்? எண்கள் எல்லாமே ஒரு பக்கமாகவும் தெரியாத ஒய்யோ இல்லை எக்ஸோ இருக்கிறது இன்னொரு பக்கமாகவும் வச்சாதான் நம்ம விடையை நோக்கி நகர முடியும். அதற்காக தான் நெகட்டிவ் ஒய்யை எதிர்பக்கமும் 7 இந்த பக்கமும் நம்ம மாற்றிருக்கோம். ரைட், 9 கழித்தல் 7 அப்படின்னா 2, 2 அப்படிங்கிறது தான் ஒய்யோட மதிப்பு. அப்போ ஒய்யோட மதிப்பு 2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதன் வழியாக எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம கணக்கிடலாம். ஒய்யோட மதிப்பு அப்படிங்கிறது 2. அப்போது ஒய்க்கு பதிலாக இங்கே 2 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஒய். ஏன்னா ஒய் எதிர்பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய்யாக மாறும். ஒய்யோட மதிப்பு அப்படிங்கிறது 2. அப்போது ஒய்க்கு மாற்றா 2 அப்படிங்கிறத பிளக்இன் பண்ணுறோம். 3 கழித்தல் 2 எக்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது 1. இந்த குறிப்பிட்ட 2 ஈக்குவேஷனுக்கான எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 1, ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிறது 2. இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் வழியாக நம்ம விடையை கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி எலிமினேஷன் மெத்தட் வழியாக நம்ம இதுக்கான இதே விடையை வந்தடையலாம். அதை எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். எலிமினேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஈக்குவேஷனையும் இன்னொரு ஈக்குவேஷனையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டரில், அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஃபேக்டர்லேயோ இல்லை ஒய் அப்படிங்கிற ஃபேக்டர்லேயோ நம்ம சமமாக கொண்டு வந்து அதை கழிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணோம் அப்படின்னா அது எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், இப்போது இந்த எலிமினேஷன் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறதையும் 3x + 2y 7 அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துப்போம். இங்கே முதல் ஈக்குவேஷனை எக்ஸுக்கு நிகராக கொண்டு வரணும்னா முதல் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் பெருக்கணும். ஒருவேளை ஒய்யை நம்ம எலிமினேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம்னா முதல் ஈக்குவேஷனை 2ஐ கொண்டு பெருக்கணும். ஏன் எக்ஸை 3 கொண்டு பெருக்கணும் இல்லை ஒய்யை 2ஐ கொண்டு பெருக்கணும் அப்படின்னா
கீழே இரண்டாம் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பக்கத்தில் 3 அப்படின்னு இருக்குது, இல்லை நம்ம ஒய் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஒய்க்கு பக்கத்தில் 2 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது எக்ஸ் எலிமினேட் பண்ணணும்னா முதல் ஈக்குவேஷனை 3ஐ கொண்டு பெருக்கணும், இல்லை ஒய் எலிமினேட் பண்ணணும்னா முதல் ஈக்குவேஷனை 2ஐ கொண்டு பெருக்கணும். ரைட், முதல் ஈக்குவேஷனை -3ஐ கொண்டு பெருக்கிறோம். ஏன்னா நம்ம எக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். எக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னா முதல் ஈக்குவேஷனை -3 கொண்டு பெருக்கணும் அப்படின்னா -3x, இது -3y, இது -3 × 3 -9 அப்படிங்கிறத மாற்றம் பெறும். ஓகே, இப்போது இந்த மாற்றம் பெற்ற ஈக்குவேஷனை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா -3x -3y மற்றும் ஈக்குவல் டு -3 × 3 -9. இரண்டாம் ஈக்குவேஷன் எந்த மாற்றமும் உட்படாமல் இருக்குது. 3x + 2y = 7. இதை இரண்டு நம்ம கூட்டல் பண்ணணும் அப்படின்னா இங்கே 3x மேலே -3x இருக்கிறது காரணமாக இது கழிஞ்சிரும். மிச்சம் இருக்கிறது என்ன? -3y + 2y, -3 + 2, இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா -1 அப்படிங்கிறதா வரும். அப்போது -1y இல்லை -y அப்படிங்கிறத குறிப்பிடலாம். -9 கூட்டல் 7 இதை கழிச்சோம் அப்படின்னா -2 அப்படிங்கிறதா விடை வரும். அப்போது -y அப்படிங்கிறது -2 அப்படிங்கிறது விடை. இல்லை அப்படின்னா அதை நம்ம y = 2 அப்படிங்கிறதாகவும் அதை விழிக்கலாம். ரைட், இங்கே இருக்கிற y = 2 ஏற்கனவே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் கண்டுபிடிச்ச y = 2வும் மேட்ச் ஆகுது. ரைட், இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமா? எக்ஸோட மதிப்பு கிட்டத்தட்ட சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். yக்கு பதிலாக 2 அப்படிங்கிற மதிப்பை இங்கே ப்ளக்இன் பண்ணோன்னா x + 2 = 3 வரும். 2 இன்னொரு பக்கம் கொண்டு போனால் -2ஆக மாறும். அப்போது எக்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது 1ஆக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட மதிப்புன்றது 1, எலிமினேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற விடையோட மதிப்பும் 1. ரைட், 2 ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டால் அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லை எலிமினேஷன் மெத்தட் வழியாக இந்த எக்ஸ் மற்றும் ஒய்க்கான விடையை நம்ம எடுக்கலாம். ரைட், இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்ப்போமா? 2x - y = 7, x + 4y = 8. ஃபைன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு உட்படுத்தலாம். இங்கே 2x - y = 7 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். y இங்கே எந்த விதமான எண்ணோட மல்டிப்ளிகேஷனில் இல்லாத காரணத்தினால y-ஐ எதிர் திசைக்கு கொண்டு போகிறோம். அப்போது நெகட்டிவ் y-ஆக இருக்கிறது எதிர்பக்கம் வரும்போது பாசிட்டிவ் y-ஆக மாறிடுது. இங்கே இருக்கிற 7 இந்த பக்கம் வரும்போது -7ஆக மாறிடுது. அப்போது y-யோட மதிப்பு என்ன? 2x - 7. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் y-க்கு மாற்றா 2x - 7 அப்படிங்கிறத வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரைட், செகண்ட் ஈக்குவேஷனில் x ப்ளஸ் 4y அப்படிங்கிறதுக்கு பதிலாக 4 × 2x - 7 அப்படிங்கிறத உள்ளீடாக நம்ம இங்கே கொடுக்குறோம். இது எதற்கு சமம்? 8 அப்படிங்கிற எண்ணுக்கு நிகர். x ப்ளஸ் 4 × 2x அப்படிங்கிறது 8x-ஆ இங்கே கணக்கிட்டுரும். 4 × -7 அப்படிங்கிறது -28 அப்படின்னு இங்கே எண்ணா நம்ம சொல்கிறோம். எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம சேர்க்க போகிறோம், எக்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம கூட்ட போகிறோம். இங்கே எக்ஸ் மற்றும் 8x அப்படிங்கிறதோட கூட்டல் 9x-ஆக இருக்கும். இங்கே இருக்கிற -28 இன்னொரு பக்கம் இருக்கிற 8ஓட நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா 36 அப்படிங்கிறது அதோட விடையாக வரும். அப்போது 9x அப்படிங்கிறது 36. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 36 கீழ் 9, 36 கீழ் 9 அப்படிங்கிறது 4. அப்போ எக்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது 4. எக்ஸோட மதிப்பு 4 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? இங்கே எக்ஸுக்கு மாற்றா 4 அப்படிங்கிறத இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 × 4
மைனஸ் 7 அப்படிங்கிறது தான் y. 2 பெருக்கல் 4 அப்படிங்கிறது 8, 8 மைனஸ் 7 அப்படிங்கிறது 1, yயோட மதிப்பு அப்படிங்கிறது 1. நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படி xோட மதிப்பு 4 ஆகவும் yயோட மதிப்பு 1 ஆகவும் நம்ம கணக்கிட்டுட்டோம். இதே விஷயத்தை நம்ம எலிமினேஷன் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு ஈக்குவேஷனில் எலிமினேஷன் மெத்தட் படி போகிறோம் அப்படின்னா இந்த x அப்படிங்கிறது மேலேயும் கீழேயும் பாசிட்டிவாக இருக்குது. வேற y நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேலே நெகட்டிவாகவும் கீழே பாசிட்டிவாகவும் இருக்குது. மேலே நெகட்டிவாகவும் கீழே பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணுறது ஈஸி. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 4 × 2x 8x ஆக வரும். இங்கே 4 × நெகட்டிவ் y மைனஸ் 4y வரும். இங்கே 4 × 7 28 ஆக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த நெகட்டிவ் 4yயும் பாசிட்டிவ் 4yயும் கூட்டினா ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி 0 ஆகிடும். அப்போது y அப்படிங்கிறது எலிமினேட் செய்யப்படும். இதன் காரணமாக நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஐ கொண்டு மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனோட ஆட் பண்ண போகிறோம். ரைட், ஏற்கனவே பார்த்த மாதிரி 8x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 28 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வெர்ஷன் நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 8. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் 4y பாசிட்டிவ் 4y கேன்சல் அவுட் ஆகும். 8x ப்ளஸ் எக்ஸ் இங்கே கவனிக்கணும், இங்கே மைனஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ இது எல்லாமே அடிஷன் சார்ந்து போகும். 8x ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 9x ஆகும். 28 ப்ளஸ் 8 அப்படிங்கிறது 36 ஆகும். ரைட், அப்போது 9x ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 36 அப்படிங்கிறது தான் இங்கே இதோட ஆடட் வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். x ஓட மதிப்பு 36/9. 9 எத்தனை வாட்டி பெருக்குனா 36 கிடைக்கும். 9 4 முறை பெருக்கணும் அப்படின்னா 36 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு அப்படிங்கிறது 4. எக்ஸோட மதிப்பு 4 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன? ஒய்யோட மதிப்பு 2 × 4 மைனஸ் ஒய் அப்படிங்கிறது 7. 2 × 4 அப்படிங்கிறது 8 மைனஸ் ஒய் அதோட மதிப்பு 7. ஒய்யை ஒரு சைடு கொண்டு போகிறோம், நம்பர்ஸை ஒரு சைடு கொண்டு வரும். ஒய்யை எதிர்பக்கம் கொண்டு போகணுன்னா பாசிட்டிவ் ஒய் ஆகும். 7ஐ எதிர் சைடு கொண்டு வந்தோம்னா நெகட்டிவ் 7 ஆகும். அப்போது 8 கழித்தல் 7 அப்படிங்கிறது தான் ஒய், 1 அப்படிங்கிறது தான் ஒய்யோட ஆன்சர். ரைட், ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடையும் எலிமினேஷன் மெத்தடையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் நம்மளுக்கு கிடைச்சோட எக்ஸோட ஆன்சர் 4, எலிமினேஷன் மெத்தட்லேயும் 4. சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் ஒய்யோட மதிப்பு 1, எலிமினேஷன் மெத்தட்லேயும் 1. ஸோ ரெண்டு மெத்தடில் ஒர்க் பண்ணாலும் சேம் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். இன்னொரு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்கலாமா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸை மறுபடியும் கொண்டு வருவோம். 8x minus 3y is equal to minus 3, 5x minus 2y is equal to minus 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு டைம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். 8x minus 3y is equal to minus 3. இதை 8x minus 3y is equal to minus 3ல நம்ம y-யை எதிர்பக்கம் கொண்டு போகிறோம். நெகட்டிவ் 3y அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போகும்போது பாசிட்டிவ் 3y ஆகுது. நெகட்டிவ் 3 இந்த பக்கம் கொண்டு வரும்போது பாசிட்டிவ் 3 ஆகுது. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா ஒய்யோட 3 அப்படிங்கிற எண் அட்டாச் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒய் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 3ஐ எதிர்பக்கம் கொண்டு போகும்போது டிவிஷனில் வரும். ஏன் இது டிவிஷனில் வருது? இங்கே 3y அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கேருந்து இந்த 3y இங்கே வரும்போது இது சப்ராக்ஷனில் இருந்ததுனால இந்த பக்கம் வரும்போது அது பாசிட்டிவாக அடிஷனில் மாறிடுது. வரஸ் இங்கே இந்த 3 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற காரணமாக எதிர்பக்கம் போகும்போது அது டிவிஷனுக்கு போயிடும். அப்போது 8/3 x ப்ளஸ் 3/3 அதுதான் ஒய்யோட மதிப்பு. 8/3 x ப்ளஸ் 3/3 இஸ் ஈக்குவல் டு ஒய். 3/3 உங்களுக்கு தெரியும் 1, 8/3 x அப்படியே இருக்கும், அதுதான் ஒய்யோட மதிப்பு. ஒய்யோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சதை ஏற்கனவே இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 8/3 x ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நம்ம ப்ளக்இன் பண்ணணும். ரைட், ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஒய்யோட மதிப்பு 8/3 x ப்ளஸ் 1.
இதை நம்ம இரண்டாம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5x மைனஸ் 2 அது அப்படியே எழுதப்பட்டிருக்கு. yக்கு பதிலாக 8 கீழ் 3x ப்ளஸ் 1 அப்படிங்கிற மதிப்பு இங்கே yக்கு மாற்றா இங்கே வைக்கப்படுது. இது எதுக்கு சமம்? நெகட்டிவ் 1க்கு சமமானது. இப்போது 5x அப்படி இருக்கும். நெகட்டிவ் 2 இன்டூ 8 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் 16/3x அப்படிங்கிறது இதுக்கான விடையாக இருக்கும். நெகட்டிவ் 2வை இங்கே இருக்கிற 1ஓட பெருக்கணும் அப்படின்னா 1 இன்டூ நெகட்டிவ் 2 இங்கே இருக்கும். ரைட், இப்போது எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம். எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் 2 இருக்கிறது எதிர் திசைக்கு வரும்போது பாசிட்டிவ் 2 ஆகிடுது. 2 மைனஸ் 1 அப்படிங்கிறது 1. இங்கே 5க்கு கீழே எந்த விதமான இங்கே 5க்கு கீழே எந்த எல்சியமும் இல்லை. ரைட், இங்கே டினாமினேட்டர் அப்படிங்கிறது எதுவும் மட்டும் இருக்குது. அப்போது இங்கே 3 அப்படிங்கிறது டினாமினேட்டர் இருக்கும்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 3 பெருக்கல் 5 15x இங்கே இருக்குது. இங்கே 15x மைனஸ் 16x டிவைடட் பை 3 அப்படிங்கிறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 மைனஸ் 1. 15லேருந்து 16 கழிச்சோன்னா நெகட்டிவ் எக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான விடையாக இருக்கும். இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்க 3 நம்ம எதிர் திசைக்கு இருக்கிற 1ஓட பெருக்கிறோம். 1 பெருக்கல் 3 அப்படின்னா 3 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படிங்கிறத இரண்டாம் ஈக்குவேஷன் நம்ம பிளக்இன் பண்ணோம் அப்படின்னா 5 பெருக்கல் மைனஸ் 3 மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படிங்கிறதா இருக்கும். இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3யை பிளக்இன் பண்ணியிருக்கோம். 5 பெருக்கல் மைனஸ் 3 அப்படின்றது மைனஸ் 15 இருக்கும். எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மைனஸ் 15 இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் 1. இங்கே இருக்கிற நெகட்டிவ் 2y எதிர் திசை கொண்டு போகும்போது ப்ளஸ் 2y. மைனஸ் 15 ஒன்றையும் கூட்டினா மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 2y. அப்போது ஒய்யோட மதிப்பு என்ன? மைனஸ் 14 கீழ் 2 மைனஸ் 7. அப்போது ஒய்யோட மதிப்பு அப்படிங்கிறது மைனஸ் 7. இதுவே நம்ம எலிமினேஷன் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எலிமினேஷன் மெத்தடில் நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று எக்ஸ் காலியாக இருக்கும், எந்த விதமான எண்ணோடு இருக்காது, இல்லை ஒய் எந்த விதமான எண்ணும் இருக்காது. இங்கே எக்ஸு 2 ஈக்குவேஷன்லேயும் எண்கள் இருக்குது, ஒய் 2 ஈக்குவேஷன்லேயும் எண்கள் இருக்குது. அப்போது இங்கே எது எளிமையான நம்பராக இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் எளிமையான நம்பர், ஏன்னா இங்கே 3ம் 2ம் இருக்குது. எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று 8 இருக்குது, இன்னொன்று 5 இருக்குது. அப்போ நம்ம ஒய்யை கொண்டு எலிமினேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இங்கே 2 ஒய் இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட இந்த 2 நம்ம பெருக்கலாம். 2 பெருக்கணும் அப்படின்னா இது 16x மாறும், இது 6y மாறும், இது மைனஸ் 6 மாறும். அதே நேரத்தில் இரண்டாம் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நிகராக மாற்றணும். அப்படி பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்குது? 3y. அப்போது இந்த 3 செகண்ட் ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது 3 பெருக்கல் 5 15 ஆகவும், 3 பெருக்கல் மைனஸ் 2 மைனஸ் 6 ஆகவும், 3 பெருக்கல் மைனஸ் 1 அப்படிங்கிறது மைனஸ் 3 ஆகவும் மாறும். ரைட், இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனை பார்க்கலாமா? டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் 16x minus 6y is equal to minus 6. Second equation 15x 3 into 5 15x 3 into minus 2 minus 6y minus 1 into 3 minus 3. ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான y எலிமினேஷனுக்கு நிகராக சூழல் வந்து மாறிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் மைனஸை நம்ம பிளக்இன் பண்ணலாம். ஸோ இது மைனஸ், ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறது காரணமாக இதை நம்ம மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறோம். இங்கே மைனஸ் ஏற்கனவே இருக்கிறது காரணமாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது மைனஸ் 6y ப்ளஸ் 6y எலிமினேட் ஆகிடும். மிச்சம் இருக்கிற எண்களை எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 6 இங்கே ப்ளஸ் 3. அப்போ விடை அப்படிங்கிறது மைனஸ் 3 இருக்கும். இங்கே 16x மைனஸ் 15x பண்ணும்போது ஒரு x அப்படிங்கிறது தான் மிச்சம் இருக்கும். அப்போது x ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படிங்கிறது விடையாக வரும். x ப்ளஸ் 0ங்கிறது x தான். அப்போ x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படிங்கிறது தான் அதுக்கான விடை.
சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் நமக்கு அதே விடை தான் கிடைச்சது. x is equal to -3 விடை கிடைச்சதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக -3 பிளக்இன் பண்ணுறோம். -15 + 1 is equal to 2y அப்படின்னு ஈக்குவேஷன் மாறுது. -15 + 1 அப்படிங்கிறது -14, அது 2yக்கு நிகரானது. அப்போ yயோட மதிப்பு என்ன? -14/2 -7 அப்படிங்கிறது தான் yயோட விடை. சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் நமக்கு கிடைச்ச விடை அப்படிங்கிறது -7, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, லீனியர் ஈக்குவேஷன்ஸில் எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிள் யூஸ் பண்ணோன்னா எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வேணும்? 2 ஈக்குவேஷன்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம 2 வேரியபிளுக்கான விடையை கண்டுபிடிக்க முடியுன்றதை பார்த்தோம். 2 மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஒன்று எலிமினேஷன் மெத்தட், இன்னொன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தடில் 2 ஈக்குவேஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஒன்று எக்ஸ் இல்லை ஒய். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஏதாவது ஒரு வேரியபிள் ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு மற்ற அனைத்தும் இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். இந்த கிடைச்ச ஒரு குறிப்பிட்ட வேரியபிளோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் பிளக்இன் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாகவுமே எக்ஸ் வழியாகவோ இல்லை ஒய் சார்ந்தோ அதை மாற்றம் கொள்கிறோம். இந்த மாற்றம் காரணமாக நம்ம எக்ஸுக்கான விடையவோ இல்லை ஒய்க்கான விடையவோ கண்டுபிடிச்சு எக்ஸ்க்கான ஆன்சரையும் ஒய்க்கான ஆன்சரையும் கண்டுபிடிக்கணும். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது வசதியான மெத்தடாக தோணுதோ அந்த மெத்தடை கொண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணலாம், ரைட்? நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு டிஸ்கஷனோடு நம்ம சந்திப்போம். நன்றி.